வேத வாக்கியம் யாத்திரையாகவும் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 17 வரை நாம் வாசிக்க என்னோடு கூட நீங்கள் சேர்ந்து வாசிக்கும்படியாய் உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். யாத்திரையாகவும் 20ஆம் அதிகாரம் நாம் யாவருமாக எழுந்து நின்று மிகுந்த பயபக்தியோடு இந்த தேவனுடைய பத்திரிகைகளை நாம் வாசிப்போம். என்னை இன்று வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், உண்டாயவர்களுக்கு ஒப்பான ஒரு சொற்பத்தியாகவும் யாரும் எதிரியாகவும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாய கட்டளைக்கிற நான் எரிச்சுள்ள தேவனாய் இருந்து என்னை பதக்கத்தை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை வெளியிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைவர்களுக்கும் விசாரிக்கிறதாக இருக்கிறேன். இடத்தில் அன்பு கொடுத்து என் கற்பனை கேட்பவர்களுக்கோ 1000 தலைவர் மட்டும் இருக்க செய்யனாக இருக்கிறேன். உன் தேவனாய கற்பனை நாமத்தை வீணிலே வணங்காத போயாக, கர்த்தர் தன் நாமத்தை வீணிலே வணங்க நன்றியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் வேலை செய்து ஒரு கிரியெல்லாம் அனுப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தரை ஓய்வினார். அதில் நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரனானாலும் உன் வேலைக்காரனானாலும் வேலைக்காரியானாலும் உன் நிறுவி ஜீவனானாலும் உன் வாசல் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளுக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளை எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கின்ற தேசத்திலே உன் நாட்கள் நீடிப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கல்வி செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உடைய வீட்டை செய்யாதிருப்பாயாக, உடைய மனைவியும் உடைய வேலைக்காரனையும் உடைய வேலைக்காரையும் உடைய எருதையும் அவருடைய கழுதையும் பின்னுள்ள யாவற்றையும் செய்யாதிருப்பாக என்றார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாருமாக அந்த சமூகத்தை ஒப்புக்கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளே உடைய சமூகத்திலே வந்து உண்மை அப்பா பிதாவை என்று அழைக்கும்படியாக நல்ல ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. உங்களுடைய பாதத்திலே நாங்கள் நிற்கிற ஆண்டவரே, நீர் பர்வத்திலே சிங்காசனத்தை வீழ்ச்சிக்கிறீங்க கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரை கண்கள் கண்டதே என்று சொல்லி இயேசுவின் பக்தர் சொன்னது போல கர்த்தாவே, உம்மை காணும்படியாக உங்கள் சத்தியத்தை நாங்கள் கேட்கும்படியாக நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம்ப்பா. எங்களோடு பேசும்படியாக செபிக்கிறாங்களே. உள்ளத்திலே பாரம் உண்டு, கவலை உண்டு, கஷ்டம் உண்டு, வேதனை உண்டு, போராட்டம் உண்டு. எல்லாவற்றிற்கும் நீரே வழி என்று சொல்லி கர்த்தாவே, இதோ உம்மை நாடி வந்திருக்கிற கர்த்தாவே, எங்களோடு இங்க பேசும்படியாக செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் காத்திருக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக எங்களை வைக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஆண்டவரே நீர் ஆலோசனை கர்த்தா இருக்கிறீங்க கர்த்தாவே. அந்த ஆலோசனைக்காய் காத்திருக்கிற கர்த்தாவே, இந்த நாளே பேசக்கூடிய மகனை மறுத்து நீங்க பேசுங்கப்பா. பரலோகத்தின் மெய்யான தேவன் கர்த்தாவே, அந்த வார்த்தை உள்ளத்திற்கும் திருச்சபைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அன்றே நாங்கள் உம்மை பின்பற்றக்கூடிய அந்த வார்த்தை கர்த்தாவே எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்க ஆவியான மகனை பார்த்து நீங்கள் பேசும்படியாய் இயேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். காணிக்கைக்கான நேரம். தேவன் நம்மை கடந்த வாரம் முழுவதுமாக அற்புத விதமாக எல்லா ஆபத்து நாசமோசங்களிலிருந்தும் விடுவித்து பாதுகாத்து ஜீவனை தந்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாம் ஏற்கக்கூடிய தசமபாக காணிக்கைகள், பொருத்தனை காணிக்கைகள், விசேஷித்த காணிக்கைகள், பிறந்த நாள் காணிக்கைகள் வைத்திருப்பவர்கள் முன்வந்து
ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அந்த நேரத்திலே சபை செலவு காணிக்கையும் சேகரிக்கப்படும். அருமையான இந்த வேலைக்காக நன்றியான சுதியும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் அப்பா. கடந்த வாரம் முழுவதுமாக உடைய கிருபையினாலும் உடைய இரக்கத்தினாலும் எங்களை நீ பாதுகாத்து மட்டுமாக ஜீவனை தந்து இந்த ஓய்வு நாளிலும் கூட கர்த்தாவை உண்மை சேவிக்கத்தக்கதாக நீ செய்திருக்கிற மாபெரும் கிருபைக்காக நன்றி படைக்கிறோம் அப்பா. இதோ இந்த வேலையிலும் கூட கர்த்தாவை இதோ காணிக்கை நாங்கள் படைத்திருக்கிறோம் அப்பா. செலுத்திய ஒவ்வொரு கரங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் வேண்டுகிறோம் அப்பா. தசமபாக காணிக்கைகளாகவும் பிறந்த நாள் காணிக்கைகளாகவும் விசேஷித்த காணிக்கைகளாகவும் நாங்கள் ஏறெடுத்திருக்கிறோம் கர்த்தாவே. இந்த காணிக்கைகளை நீர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாகவும் இதே உடைய ஊழியத்திற்கு அதிக அளவிலே பயன்படத்தக்கதாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறோம் அப்பா. மீண்டுமாக இந்த வழங்கிய ஒவ்வொரு கரங்களையும் நீர் ஆசீர்வதித்து இன்னும் அதிகமான வருவாயை தந்து நாங்கள் அதிக அளவிலே உங்களுக்கு காணிக்கைகளை படைக்கத்தக்கதாக நீர் அங்கீகரித்தலும் எங்களை நீர் ஆசீர்வதித்தலும் அப்பா. ஒவ்வொரு தேவைகளையும் நீர் சந்தித்தலும் தொடர்ந்து தெய்வீக ஆராதனையிலும் பேசப்போகிற மகனை நீர் மறைத்து கர்த்தாவே நீரே எங்களுக்கு நல்ல சத்தியத்தை வெளிப்படுத்தும்படியாக வேண்டுகிறோம். ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகளாக நாங்கள் வீட்டுக்கு செல்ல நீ திரும்பி புரிந்த வழிநடத்தல வேறுமாய் எங்கள் ஆண்டவர் இயேசு மூலமாக நீக்கு கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. இந்த மாதிரி நாம் தேவ செய்தியை நாம் கேட்கிறோம். நாம் தேவ செய்தியை நாம் கேட்கும்போது இந்த பிரசந்துக்காக நாம் காத்திருப்போம். பற்றி நம்முடைய அன்பான பாடலாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு ஜெப நோக்கத்தோடு வந்திருக்கார்கள். நிச்சயமாகவே ஆவியாளர் அதன் மூலமாக பேசும்படியாக பாடலாளர்கள் நான் கூட அழைக்கிறேன். நமக்கு எல்லாம் ஜீவனை தந்த ஜீவனுள்ள தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மாத்திரமே மகிமை உண்டாவதாக. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த 2025
வருடத்துல கடைசி மாதத்திற்குள்ளாக நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு 17 நாட்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கும் என்பதை ஆண்டவர் அறிவார். மனிதர்களாகிய நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபையில் தான் என்பது மாத்திரம் நமக்கு தெரியும். அதுதான் நம்முடைய விசுவாசத்திற்கான அடித்தளமாகவும் இருக்கின்றது. உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துதல் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆண்டின் கடைசி பகுதியில் நாம் இருந்திருந்தாலும் நம்மை விட்டு ஏராளமான ஜீவன்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்கின்றன. இந்த வருடத்தில் நாம் பார்ப்போம் சொன்னால் நமக்கு அன்பான மக்கள் அநேக இந்த மண்ணில் மறைந்து போனார்கள். ஆயினும் கர்த்தருக்குள் நித்திரையாய் இருக்கிறார்கள் என்று நாம் விசுவாசிக்கிறோம். இந்நாட்களில் நாம் எதை எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் டிசம்பர் என்று சொன்னாலே ஒரு பண்டிகையை எதிர்பார்க்கிறோம். அதற்கான வேலைகளில் ஈடுபாடுகள் கொண்டு அந்த வேலையை செய்து கொண்டிருப்போம். இன்னும் அதிகமாக சொல்ல போனால் நம்முடைய திருச்சபையில் அந்த டிசம்பர் 31ஆம் தேதியும் அந்த ஜனவரி 1 தேதியும் நாம் ஒரு பிரபலமாக பழைய ஆராதனை புதிய ஆராதனை என்று நாம் எண்ணி ஆண்டவருக்குள்ளாக அந்த நாட்களில் மகிழ்ச்சியாக கொண்டாட நம்முடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக பொதுவான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது என்ன எதிர்பார்ப்பு என்று சொன்னால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இதுதான் நம்முடைய பிரதான நோக்கமும் எதிர்பார்ப்புமாய் இருக்கிறது. இந்த கடந்த வாரத்தில் என்னுடைய இருதயத்தில் யோசனையாக வந்தது என்ன அப்படின்னு சொன்னா, நாம் ஏன் ஆண்டவருடைய அந்த மெய்யான சத்திய இயக்கங்களை ஒரு டைம் லைன் போல சம்பவங்களை கொடுத்து எழுதக்கூடாது என்று என்னுடைய இருதயத்தில் தோன்றினது. இந்த கடந்த வாரம் முழுவதுமாக நான் என்ன செய்தேன் என்றால், அதற்காகத்தான் உட்கார்ந்து காலை எழுந்த உடனே முதல் வேலை அதை உட்கார்ந்து பைபிளை படித்து ஒவ்வொன்றாக என்ன செய்வது, எழுதி வைத்துக் கொள்வது. ஏன் அந்த எண்ணம் தோன்றிற்று என்று சொன்னால், திடீரென்று தான் அப்படிப்பட்ட எண்ணம் எனக்கு உண்டாயிற்று. கடைசி கால சம்பவங்கள் என்று நமக்கு தெரியும். தீர்க்கதரிசி அம்மையாரும் கூட அந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிறார்கள். ஆனால் தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கினது முதற்கொண்டு முதல் மனிதனை உண்டாக்கின நாளில் இருந்து அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், தமக்கானவர்களை அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அப்படியே அவர் மெயின்டைன் பண்ணிட்டு வரார். ஏன் என்று சொன்னால், அதற்கு விரோதமான சாத்தானுடைய செயல் இருப்பதினால், பாவம் பெருகி இருப்பதினால், சத்தியத்திற்கு ஆபத்து என்ற ஒரு நிலை வந்து சத்தியத்தையும் தேவ ஜனங்களையும் அழிக்கின்ற ஒரு வல்லமை எழுந்திருக்கிறதுனால, தேவன் இடைப்பட்டு தான் உண்டாக்கின மனிதனுக்கு என்ன கொடுத்தாரோ அது பாவத்தினால் இழந்து போனாலும் அது மீண்டும் ஒரு விசை புதுப்பிக்கிறதற்காக, அதற்காக தான் அவர் சொன்னார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் யார் வந்தார்? ஆமா, அவருடைய வருகையின் நோக்கம் அதுதானே தவிர வேறு ஒன்றும் இருக்க போவது இல்லை. ஆகவே நான் அதை நினைத்து அப்படியே வந்து கொண்டிருந்தேன். அப்போ நம்முடைய இயக்கம் என்று ஒன்று இருக்கிறதே, அட்வந்து இயக்கம், இது தோன்றின அந்த ஆண்டு, அந்த இயக்கம் எந்த நிலையில் தோன்றியது, இவை எல்லாவற்றையும் நாம திரும்ப திரும்ப
படித்துக் கொண்டு தான் இருக்கிறோம், ஓரளவுக்கு அதை புரிந்து வைத்துக் கொண்டும் தான் இருக்கிறோம். அதற்கு முன்பாக எப்படி ஆண்டவர் தம்முடையவர்களை, தம் ஜனத்தை, தம்முடைய சத்தியத்தை அவர் என்ன செய்து வந்தார்? அப்படியே பாதுகாத்து வந்தார். எப்படி வந்தார்? அப்படி என்றால் அப்படியே அவர் பாதுகாத்து வருகின்ற அந்த ஜனக்கூட்டம், அந்த இயக்கம், அந்த சந்ததி நாமும் இருக்கிறோமா? அதில் நாமும் இருக்கிறோமா? அப்படி இருந்தால் தானே நாம் இன்றளவும் தேவனுடைய ஜனம், அவருடைய இயக்கமாக இருக்கிறோம், அவருடைய சந்ததியாக இருக்கிறோம், அவர் விரும்பினதை செய்கிறவர்களாக இருக்கிறோம் என்று உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறதற்கு இந்த விதமான ஒரு ஆராய்ச்சி எனக்கு தேவைப்பட்டது. அப்படி என்றால் காலங்களைத்தான், யுகங்கள் நெடுகிலும் ஆண்டவர் இப்படி தயார்படுத்திக் கொண்டு தம்முடைய சத்தியத்தை, தம்முடைய ஜனத்தை, தம்முடைய ஒரு கூட்டத்தை அவர் அப்படியே என்ன செய்கிறார்? பாதுகாத்து வருகிறார் என்று சொன்னால் அது எங்கிருந்து தொடங்கி எப்ப முடிகிறது என்றெல்லாம் நாம பார்க்க முடியும். ஒரு விஷயத்தை வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இருந்து நான் அதை எடுத்துக்கொண்டேன். அதற்கு முன்பாக தீர்க்க தரிசனங்கள், பூர்வ காலங்கள், ஆண்டவர் அங்கே முதலாக ஏது, அதற்கு பிறகு காயின் சம்பவம் அப்படியே வருகிறது. அதற்கு பிறகு இந்த உலகத்தை சிருஷ்டிப்பதற்காக மாத்திரமல்ல, அங்கிருந்த அந்த மக்களை சிருஷ்டிப்பதற்காக அவர் மிகவும் வியாகுலப்பட்டு வேதனைப்பட்டு ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார். அவர் மூலமாக என்ன செய்தார் என்று சொன்னால், இந்த உலகத்திற்கு ரட்சிப்பை கொடுத்து மனம் திருந்தாத பட்சத்தில், ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அந்த உலகத்தையே ஜலப்பிரளயத்தினால என்ன செய்தார் என்றால் அழித்து போட்டார் என்று பார்க்கிறோம். அந்த நேரத்தில் ஒரே ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக உத்தமனாய் இருந்தான், நீதிமானாய் இருந்தான், தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தான், கர்த்தருடைய சொல்படி கீழ்ப்படிந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிற ஒரு மனிதனாக இருந்தான். அவர்தான் யாரு? யாரு? அவர்தான் யாரு? நோவா என்பதை நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? அந்த ஒரு மனிதன் மூலமாக எத்தனை பேர் தான் ரட்சிக்கப்பட்டார்கள்? கொஞ்சம் பேர் தான். ஏராளமானவர்கள் உலகத்தில வாழ்ந்தாலும், உலகத்தை பிடித்துக் கொண்டிருந்தாலும், உலகத்தை ஆண்டு அனுபவித்துக் கொண்டிருந்தாலும், முடிவு என்று வருகிற பொழுது அவர்களுக்கு அல்ல, யார் தேவன் பட்சத்தில் நின்று அவர் சொற்களை கேட்டு கீழ்ப்படிந்து அவரோடு கூட சஞ்சரித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தான் உன்னத ரட்சிப்பின் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். நமக்கு அது புரியுது இல்லைங்களா? அது நமக்கு புரியுது. அப்பொழுதே அந்த உலகம் தப்பி விடாமல் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்தார் என்றால் வரப்போகும் நாட்களிலும் அது நடக்கும். நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். கிறிஸ்துமஸ் இருக்கட்டும், 1ஆம் தேதி இருக்கட்டும், ஆனா பிரதான நோக்கம் என்ன என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். சீஷர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, ஒரு வார்த்தையை ஆண்டவர் ஒரு முன்னுரைக்கின்ற ஒரு தரிசனமாக, தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை எனக்கு மிகவும் ஈர்க்கப்பட்ட வார்த்தையாக இருந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தா, மத்தேயு 24வது அதிகாரம் வசனம் 29 வாசிங்க. அங்கே முதலாவது என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். அவர் என்ன செய்கிறார், என்ன சொன்னார்? இது எல்லாம் முற்காலத்தில் நடந்தது, ஆனால் இனி வரப்போகிற சம்பவங்களை குறித்து அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அது ஒரு காலத்தை, ஒரு கால கட்டத்தை சுட்டி காட்டுகிறதா இருக்கிறது. வாசிங்களேன். போதும், அந்த வசனம் தான் நமக்கு தெரியும். அந்நாட்களில், எந்த நாட்களில் இல்லைங்களா? நாட்கள் வருது, அது மனசுல வச்சுங்க. அந்நாட்களில் என்ன வரும்? அந்த வசனம் என்ன சொல்லுது? அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே என்னென்ன நடைபெறுமோ?
இதெல்லாம் நமக்கு தெரியும். சூரியன், சந்திரன், நட்சத்திரம் விழும் இல்லைங்களா, இதெல்லாம் நடக்கும். அப்போ எனக்கு தோன்றின ஒரு கேள்வி என்னவென்றால், அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்த உடனே, அப்போ ஒரு காலத்தை குறித்து அங்கே நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே என்ன செய்கிறார் என்றால் குறிப்பிட்டு காட்டுகிறார். நம்முடைய சீஷர்களுக்கு இன்றைக்கும் அதை நமக்கு சுட்டி காட்டுகிறார். அந்நாட்களில், எந்நாட்களில் உபத்திரவம் முடிந்த பின்பு, அப்போ உபத்திரவ காலம். அப்போ வேதாகமத்துல எவ்வளவோ காலங்களை குறித்து நாம படிக்கிறோம். குறிப்பாக 3 விதமான காலங்களை வேதாகமம் நம் கண் முன்பாக வைக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஜனங்களாக யுகங்கள் நெடுங்களும் அப்படியே பாதுகாத்து வர்றாரு. பாத்தீங்களா இல்லைங்களா? அப்போ அவங்களுக்கு என்ன வரும்? இன்பங்கள் மாத்திரமல்ல, நன்மைகள் மாத்திரமல்ல, ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, என்ன வரும்? உபத்திரவங்கள் வரும் இல்லைங்களா? ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற, அவரில் உறுதியாய் நிற்கிற விசுவாசிகள் நீங்கள், நான், எல்லாருக்குமே போதகராய் இருந்தாலும் அவருக்கு இன்னும் அதிகமாக என்ன வரும்? சாத்தான் போதனைகளை கொண்டு வருவான். உபத்திரவம் நிறைந்த ஒரு வாழ்க்கையில நாம என்ன செய்வோம் என்று சொன்னால் இருந்து கொண்டிருப்போம் இல்லைங்களா? அவர் ஒரு உபத்திரவ காலம் என்ற ஒரு காலத்தை அவர் காட்டுகிறார். வேதாகமத்துல 3 விதமான காலங்கள். ஒன்று உபத்திரவ காலம் இல்லைங்களா? இன்னொன்று கடைசி காலம் இல்லைங்களா? இன்னொன்று முடிவு காலம். இன்னொன்று என்னது? முடிவு காலம். நீங்க இதை குறித்து சில வசனங்களை சொல்றேன், அந்த காலத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஒவ்வொரு காலத்துல என்ன நடக்கும், இப்ப எந்த காலத்துல நாம இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு இந்த சத்தியத்தை நாம இன்றைக்கு ஆண்டவரிடத்துல நாம் கற்றுக்கொள்ளுவோம். ஒரு நிமிடம் ஜெபிக்கலாமா? நேசிக்கின்ற எங்கள் தகப்பனே, ஆண்டவரே, பரலோகத்தில் வாசமாய் இருந்து இந்த பூலோகத்தில் ஆண்டவரே, இந்த சன்னிதானத்தில் ஆண்டவரே உம்மை நோக்கி உடைய வார்த்தைகளினாலே தகப்பனே எங்களை போஷிக்கிறவரே, எப்பொழுதும் உடைய பரலோக வெளிச்சத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க செய்யும் அப்பா. இப்பொழுது நாங்கள் படிக்கிறோம் உடைய வசனங்களை, உடைய வார்த்தைகளை நன்கு அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மூலமாய் பேசி எங்கள் இருதயங்களிலே அதை பதிய வைத்து நம்முடைய வருகைக்கான ஆண்டவரை அந்த ஆயத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஏன் இந்த 3 காலங்களை குறித்து நாம் படிக்க வேண்டும் என்று சொன்னால், முடிவு வரப்போகிறது. அந்த முடிவுக்கான ஆயத்தம் என்ன செய்யணும்? நாம் அடைய வேண்டும். ஆயத்தப்படாமல் ஒன்றையும் நாம என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாதுங்க. எந்த ஒரு காரியமானாலும், இன்றைக்கு வேலைக்கு போகணும்னா காலையில எந்திரிச்சு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு போறதுக்கு நேரத்துக்குள்ள அங்க போகணும் என்ற ஒரு ஆயத்தத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்தால்தான் நேரத்துக்கு அங்க போய் சேர முடியும். ஆயத்தம் இல்லாமல் போனால் ஒன்றுமே என்ன செய்யாது, நேர்த்தியாய் நடைபெறாது. ஆகவேதான் முடிவிற்கான ஒரு ஆயத்தத்தை இந்த நாளில தேவன் நமக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார். என் மகனே, என் மகளே, முடிவு சீக்கிரமாய் வரப்போகிறது. இந்த உலகத்திற்கு முடிவு சீக்கிரமாய் வரப்போகிறது. உன் கர்த்தராகிய ஆண்டவர் வரப்போகிறார். என் மகளே, என் மகளே, என் மகனே, என் மகளே என்று கூப்பிடுகிற கர்த்தர் என் மனவாட்டியாக திருச்சபையே என்று மிக பாசத்தோடு கூட அழைத்து இந்த சத்தியத்தை நமக்கு சொல்ல விரும்புகிறார். காரணம் என்ன, எதற்காக என்று சொன்னால், நாம் ஆயத்தமாகி அந்த முடிவில் அவரோடு கூட செல்லுகிற அந்த மேலான பாக்கியம் தான். அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளத்தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட சத்தியங்களை நமக்கு கொடுத்து கொண்டு வருகிறார். நீங்க பாருங்க, மத்திய 24:29 முதல் 31 வரை நாம படிச்சோம்னா, அப்பதான் உபத்திரவம் முடிந்த உடனே என்று நாம பார்த்தோம். அதே போல மார்க் 13ஆம் அதிகாரம் 24 லிருந்து 27
படித்தால் கூட அங்கேயும் அந்நாட்களிலே உபத்திரவம் முடிந்தவுடனே உபத்திரவத்திற்கு பிறகு என்ற அதே கருத்தை தான் இங்கே வெளியுறுத்துகிறதை நாம பார்க்கிறோம். அப்படியானால் இந்த கடைசி காலம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த கடைசி காலம் என்று எதை வைத்திருக்கிறார்? நாம சில வசனங்களை பார்க்கலாமா? எபிரேயர் 1 அதிகாரம், எபிரேயர் 1 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். எபிரேயர் 1 அதிகாரம் 1-2 அதை வாசித்து பார்த்தால் பூர்வ காலங்களிலே பங்கு பங்காகவும் அது போதும். 2வது வசனத்தை வாசிக்கிறேன். இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். ஆமா, இந்த கடைசி காலத்திலே குமாரன் மூலமாய் யார் திருவுளம் பற்றினார்? தேவன் நம்மையே என்ன செய்கிறார் என்றால் உறவு வைக்கிறார், திருவுளம் பற்றுகிறார். நம் உள்ளத்திற்குள்ளாக அவர் என்ன செய்கிறார் என்றால் குமாரனின் மூலமாக அவர் திருவுளம் பற்றுகிறதை சொல்லுகிறது. அப்ப அங்க என்ன காலத்தை குறித்து சொல்லுகிறது? அந்த 2வது வசனம், இந்த கடைசி காலத்திலே. அப்போ 1வது காலம் என்ன? கடைசி காலம். அந்த காலம் எப்போன்னா 2000 வருடங்களுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து இருந்த அந்த காலம் தான் என்ன காலம்? கடைசி காலம். அதுதான் என்னது? கடைசி காலம். அப்போ ஆண்டவர் இன்னொரு காலத்தை அங்கே சொல்லுகிறார், உபத்திரவ காலம் முடிந்த உடனே அப்படின்னு சொல்றார். உபத்திரவ காலம் என்ன? உபத்திரவ காலம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். உபத்திரவம் எப்பொழுது எங்கே ஏற்பட்டது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். நீங்க தானியேல் கடைசி காலத்தை பற்றி 1-2 சாட்சிகள் இருந்தால் நாம் அதை என்ன செய்யலாம்? உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு நிலையில இன்னொரு வசனத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 2:18 சகோதரர்களே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்த வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் அது கடைசி காலமாய் இருக்கிறது. கடைசி காலத்திற்கான ஒரு காரியத்தையும் அங்கே வெளிப்படுத்துகிறார். அவருடைய காலத்துல அந்தி கிறிஸ்து வருவான், அந்தி கிறிஸ்து வருவான். அந்த வசனத்தை வாசிங்களேன். 1 யோவான் 2:18. கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அப்ப பாத்தீங்களா? அப்போ இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்ள அந்த காலம் என்ன காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? கடைசி காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய காலம் அது கடைசி காலமானால் நம்முடைய காலம் என்ன? நீங்க இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தானியேல் 11 அதிகாரம் 35வது வசனத்தை பாருங்களேன். அங்கே ஒரு காலத்தை தானியேல் குறிப்பிடுகிறதை நம்ம பார்க்கலாம். தானியேல் 11 அதிகாரம் வசனம் 35. முடிவு கால பரியந்தம் இப்படி இருக்கும். குறித்த காலம் வர இன்னும் நாள் செல்லும். நீங்க அதை எங்கிருந்து வாசிக்கணும்னா 33 வசனங்களிலிருந்து தொடர்பு படுத்தி நீங்கள் வீட்டில் வாசித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த முடிவு காலம் என்ன நடக்கும், அங்க என்ன செய்திகள், சங்கதிகள், சம்பவங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா 33வது வசனம் சொல்லுது, ஜனங்களில் அறிவாளிகள் அநேகருக்கு அறிவை என்ன செய்வாங்களா? உணர்த்துவார்கள். அநேக நாள் மட்டும் பட்டயத்தினாலும் அக்கினியினாலும் சிறையிருப்பினாலும் கொள்ளையினாலும் என்ன செய்வாங்க? விழுவார்கள். இப்படி அவர்கள் விழுகையில் கொஞ்சம் ஒத்தாசையால் சகாயம் அடைவார்கள். அப்பொழுது அநேக இச்சக வார்த்தைகளோட அவர்களை ஒட்டிக் கொள்வார்கள். இது இந்த காலத்தை குறித்து சொல்லுகிறது. சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இப்போ இந்த உபத்திரவத்திற்கான ஒரு காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உபத்திரவ காலம் எப்பொழுது நடைபெற்றது, எங்கிருந்து வந்தது
அது இயேசு கிறிஸ்துவுக்கு பின் நடந்த ஒரு சம்பவத்தை காட்டுகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் அந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை தான் இங்கே சீஷர்களுக்கு விளக்கி கொடுத்தார். அது என்ன? அது உபத்திரவ காலம். எங்கிருந்து வந்தது? அது எங்கிருந்து வந்தது? ஒரு இயக்கத்தின் மூலமாக. தானியேல் 7ஆம் அதிகாரம் 24, 25 இந்த வசனங்களின் படி அங்கு ஒரு சின்ன கொம்பு ராஜ்யம் என்ன செய்கிறது? தொடங்குகிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த சின்ன ராஜா, அவர் சின்ன கொம்பு என்பது யாரு? ஒரு சின்ன ராஜா, ஒரு மார்க்கம். அது என்ன செய்தது என்று சொன்னால் கிபி 538 இருந்து 1798 வரைக்கும், அதாவது 1260 வருடங்களாக அதை என்ன செய்தது என்றால் இங்கே ஆட்சி, சின்ன கொம்பு ஆட்சி 1860 வருஷம். சரி, அதுதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறோமே. அது என்னங்க அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவம்? எதை நம்ம அதில் அறிய முடியும் அப்படின்னு கேட்டா அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த சின்ன ராஜா செய்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் எழும்பி அவருடைய கொள்கைகளை, அவருடைய கோட்பாடுகளை அவர் திணிப்பதற்காக என்ன செய்தார் என்றால் காலங்களையும் பிரமாணங்களையும் என்ன செய்தார்? மாற்ற நினைத்தான். தேவனை போல இதெல்லாம் அந்த வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கும் மேலாக அவரை நாமத்தை தூஷணம் செய்வது, சத்தியத்திற்கு விரோதமாக அதை கீழே, சத்தியத்தை கீழே தள்ள முயற்சித்தது, இதெல்லாம் அதுதான் செய்தது. பிரமாணங்களை மாற்றினது. எந்த பிரமாணத்தை எடுத்து போட்டது? ஒரு பிரமாணத்தை, அந்த 10 பிரமாணத்தில் இருந்து ஒரு பிரமாணத்தை அது எடுத்து போட்டது. அது எந்த பிரமாணம்? 2வது பிரமாணம். இந்த 2வது பிரமாணத்தை எடுத்து இந்த 10வது பிரமாணத்தை என்ன செய்தது? 2ஆக பிரித்து கொடுத்தது. அது மாத்திரமல்ல, அங்கே பிரதானமாக ஒளி வீசி கொண்டிருந்த 4ஆம் கற்பனை ஆகிய அந்த ஓய்வு நாளை அது என்ன செய்தது? மாற்றினது. எடுத்து போடல, மாற்றினது. என்ன செய்தது? மாற்றினது. இவ்வளவு வேலையும் யார் செஞ்சது? இந்த சின்ன கொம்பு, அந்த அரசாங்கம், அந்த ராஜா அதை செய்தார். சரிங்களா? அப்போ இந்த காலகட்டத்தில் தேவன் சத்தியத்தை இப்படி தள்ளுண்டு போகாதபடி அதை உயர்த்தி பிடிக்கின்ற ஒரு மேன்மை மிக்க ஒரு கூட்டத்தை அவர் விட்டு விடுவாரா? ஏற்படுத்தி இருப்பார் இல்லையா? அப்ப என்ன நடந்தது? இந்த சின்ன ராஜா உலகம் முழுவதும் தன்னுடைய கொள்கைகளை பரப்பி அநேகரை தம் பக்கம் இழுத்துக் கொள்கின்ற பொழுது பிரிட்டன் மட்டும், பிரிட்டன் தெரியல, இந்த ஐரோப்பாவில் உள்ள பிரிட்டன் தேசம் மட்டும் என்ன செய்தது என்று சொன்னால் அப்படிப்பட்ட மருட விழுகைக்கு அது தன்னை உட்படுத்தாமல் அது மட்டும் என்ன இருந்தது என்று சொன்னால் ஒரு பரிபூரணத்துவ அந்த வேத வாக்கியங்களை, சத்தியத்தை, எந்த கலப்படம் இல்லாத ஒரு சத்தியத்தை அது மாத்திரம் பின்பற்றிக் கொண்டிருந்தது. இதை பார்க்கிற சின்ன ராஜா அந்த பிரிட்டனை விட்டு விடுவாரா? ஏனென்றால் அந்த சின்ன ராஜாவின் பக்கத்தில் அவனுடைய மைண்டில் உட்கார்ந்து ஆட்சி செய்வது யார்? சாத்தான் இல்லைங்களா? இப்போ கூட ஓய்வு நாள் பள்ளிப்பாடத்தில் படிச்சுன்னு ஏன் குற்றப்படுத்துறாங்க, ஏன் சண்டை, யோசிக்காம இப்படியே பண்ணிட்டாங்களே, விஷயம் தெரியாமையே குற்றப்படுத்திட்டாங்களே, இதெல்லாம் நம்ம படித்தோம் இல்லைங்களா? இப்படி குற்றப்படுத்துறது, தப்பு தப்பா நினைக்கிறது, இந்த விஷயம் எல்லாம் யாரால வருது அப்படின்னு நினைக்கிறீங்க? சாத்தானால தான் வருதுங்க. அவசரப்பட்டு கோவப்படுறது, அவசரப்பட்டு வார்த்தை விடுறது, அவசரப்பட்டு தப்பு தப்பா நியாயம் சொல்றது, அவசரப்பட்டு குற்றப்படுத்துறது, இதெல்லாம் யாருடைய ஆவி என்று சொன்னால் சாத்தானுடைய ஆவி. இந்த ஆவிக்கு நம்மிடத்தில் இடம் இல்லை. கிறிஸ்தவர்களாகி நம்முடைய மைண்டில் அவனுக்கு இடம் இல்லை. நம்ம பொறுமையா இருக்கணும். கிறிஸ்துவை போல நிதானித்து பேச வேண்டும். அன்புள்ளவர்களாக, இரக்கம், நீதி, இந்த குணங்களை பிரதிபலிக்கிறவர்களாக இப்படிப்பட்ட சத்தியத்தை உடைய அந்த பிரிட்டனை பார்த்த அந்த சின்ன கொம்பு என்ன செய்கிறது என்று சொன்னால் சாம்சானியர்கள் என்ற ஒரு கூட்டத்தினரை அனுப்பி அவர்களை என்ன செய்கிறது? போரிட செய்து அவர்களை எல்லாரும் இந்த அடிமைத்தனத்திற்குள்ளாக கொண்டு வந்தார். சரிங்களா? ஆனால்
பிரிட்டன்ல கொலம்பாய் என்கின்ற ஒரு வேத அறிஞர் அங்கே இந்த சத்தியத்தை பிரபலப்படுத்திக் கொண்டு சத்திய ஒளியை அவர் மூலமாக தேவன் பாதுகாத்து என்ன செய்தார் என்றால் அந்த சாத்தானியர்களுக்கே என்ன செய்யணும், அதை அவர்களுக்கே போதித்து அவர்களுக்கே சொல்லி அவர்களுடைய மனங்களை அவன் என்ன செய்தான், மாற்ற நினைத்தான். இதை பார்த்த சின்ன ராஜா சும்மா விடுவாரா? உடனே என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவர்களை அழைத்து பிரதிநிதிகளை அவர்கள் மூலமாக அனுப்பி, நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எங்களுடைய கொள்கைகளின் அடிப்படையில் தான் நீங்கள் வொர்ஷிப் செய்யணும், இதுதான் நோக்கம், இதுதான் சத்தியம் என்று சொல்லி அவர்கள் கொள்கையை திணிக்கின்ற பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள். மீண்டும் எச்சரிக்கை விடுக்கிறார், நீங்கள் என்ன செய்யணும், கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு நன்மை உண்டாகும், நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் தேசமும் சமாதானமாய் இருப்பீர்கள். அப்படி இல்லை என்றால் என்ன நடக்கும், என்ன போர் கொடுக்கும். இதெல்லாம் எங்க இருக்குதுன்னா மாபெரும் ஆன்மீக புத்தகங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இது யாருக்கிட்டும் நம்ம கற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த புத்தகத்துல நான் சொல்ற இந்த ஸ்டோரி எல்லாம் அதுல இருக்குது இல்லைங்களா. அப்போ அங்கே இந்த மீதமான இந்த மக்களை போன்று அங்கே ஒரு கூட்டத்தை ஆண்டவர், ஒரு மக்களை, ஒரு இயக்கத்தை அந்த பொறுப்பாளிகளாக தேவனுடைய சார்பாக நிற்கின்ற சத்திய மேன்மையை உடையவர்களாக ஒரு கூட்டத்தை அவர் என்ன செய்தார் என்றால் அறிந்து வைத்திருந்தார். அவர்கள் தான் யார் என்று சொன்னால் வால்டனியர். அவங்க தான் யாரு? ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜனங்களை தாங்க அப்படியே வச்சுட்டு இருக்கார். நாம இருக்கிறோமான்றது தான். நாம் அப்படிப்பட்ட நிலையில மாறணும். போதர்கள் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கார்ல, நம்ம இப்படி பண்ணணுங்க, நம்ம அப்படி செய்யணுங்க இல்லைங்களா. காது கொடுத்து கேட்காம இருக்கிறது கூட பாவம். சும்மா நினைக்காதுங்க, யார் எதை சொன்னாலும் காது கொடுத்து கேட்கணும். அது அப்படியே விட்டுட்டோம்னா நம்ம யாரு? அசட்டைக்காரர். நம்ம யாரு? அசட்டைக்காரர். சரிங்களா. ஆகவே அந்த வால்டனியர்கள் தான் இல்லைங்களா அந்த வெளிச்சத்தை உடையவர்களாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டமாக, ஒரு சத்தியத்தின் பிரதிநிதிகளாக அவர்களை தேவன் அந்த இருண்ட காலத்துல அவர்களை வைத்திருந்தார். பாத்தீங்களா, அந்த 1860 வருஷம் என்ன பேர் அதுக்கு? இருண்ட அந்த காலத்துக்கு பேர் என்னங்க? இருண்ட காலம். சொல்ற பாத்தீங்களா, இருண்ட காலம். வரலாற்றுல இருண்ட காலம் அப்படின்னு வருதுன்னா அங்க என்ன இல்லை, என்ன இல்லை, வெளிச்சம் இல்லை, ஆனா இருட்டு. கரண்ட் இல்லைன்னா வீட்டுல அப்படியே நம்ம என்ன செய்ய, உள்ளவும் வெளியவும் உள்ளவும் வெளியவும் வந்துனே இருக்கும். கரண்ட் வரலையே, கரண்ட் வரலையே அப்படின்னு. எதுக்காக? வந்த உடனே டிவி போடணும்ல, அதுக்காக. வேறு அது கிடையாது. உள்ளே வரலையே வரலையே, என்ன ஆச்சோ ஏதாச்சோ ரொம்ப அங்களா இருக்கும். வெளிச்சம் இல்லாத வீடு இருட்டு இல்லைங்களா. அப்ப வெளிச்சம் என்பது என்ன? சங்கீதம் 119, 105 என்ன சொல்லுது? வேதமே அவருடைய சத்தியம் தான் என்னது? அதான் வெளிச்சம். நம் பாதைக்கு தீபம் எது? அதுதான். அப்ப அந்த தீபமான வெளிச்சம் அந்த 1260 வருடங்களாக இல்லை. மறைத்தது யார்? இருளாக்கப்பட்டது எப்படி? சின்ன ராஜா. அவருடைய ராஜா யாரு? பெரியவர் இருக்கார்ல, யாரு அவரு? அவன் தான் என்ன செய்கிறான் என்றால் இருளாக்கி போட்டான். ஆண்டவர் அதே தண்டனை அவங்களுக்கு கொடுப்பார். கடைசி கால தண்டனையில இந்த உலகம் முழுவதும் இருளாக்கப்படும். பாதைகள் என்ன செய்யும்? மாபெரும் இருள் இந்த உலகை கட்டிக்கொள்ளும். இவங்க என்ன செய்தாங்களோ அதை அங்கே அவர்களுக்கு நடக்கும். சரிங்களா. ஆகவே வால்டனியர்களை அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், போய் பேசின பொழுது சின்ன ராஜாவுக்கு அவங்க சொன்னாங்க, நாங்கள் எந்த காலத்திலும் எப்பொழுதும் தேவனுடைய சத்தியத்தை, இந்த வெளிச்சத்திற்கு விரோதமாக நாங்கள் எந்த கொள்கைகளையும் ஏற்கவே மாட்டோம். அது என்ன தண்டனை வந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நாங்கள் தேவனுக்காக வாழ்கிறவர்கள் என்று சொன்னார்கள். இல்லைங்களா. அவங்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குங்க.
ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க என்ன செய்வாங்க தெரியுங்களா? தானும் தன் பிள்ளைகளும் 4 கோட்பாடுகளை அவர்கள் வைத்திருந்தார்கள். ஒன்று என்ன என்றால் வேதம். வேதம் மட்டுமே எங்களுக்கு வாழ்க்கை, எங்களுக்கு வெளிச்சம், எங்களுடைய வழிகாட்டி. எது? வேதம். வேதம் மட்டுமே. இரண்டாவது கொள்கை, மனிதர்களுக்கும் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையே ஒரே மத்தியஸ்தர் தான். அவர் யாரு? கிறிஸ்து. சின்ன கொம்பு இல்ல. அவங்க சொன்னாங்க சின்ன கொம்பு இல்ல. யாரு மத்தியஸ்தர்? கிறிஸ்து தான் மத்தியஸ்தர் வச்சிருந்தாங்க. அது மாத்திரமல்ல, அவரை ஒரு நாளில் மாத்திரமே நாங்கள் என்ன செய்வோம்? ஆசரிப்போம். இல்லைங்களா? உங்களோடும் உங்கள் கூட்டத்தினரோடும் உங்கள் கொள்கைகளோடும் எந்த விதத்திலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? சமரசம் செய்து கொள்ளவே மாட்டோம். பிரியமானவர்களே, அவருடைய ஸ்பெஷாலிட்டி அதுனாக்கா இன்னொரு ஸ்பெஷாலிட்டி எனக்கு ரொம்பவும் ஈர்க்கப்பட்டேன். நம்ம என்ன செய்யறோம்? நம்ம வருங்கால சந்ததிக்கு நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து எல்லாத்தையும் பணம் சொத்து எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறோம். ஆனால் அவங்க என்ன செய்யறாங்க தெரியுங்களா? அந்த பிள்ளைகளுக்கு சொத்து அவர்களால் சேர்த்து வைக்க முடியவில்லை. ஆனால் அவங்க என்ன செய்யணும் தெரியும்? இந்த வேதமே சொத்து. தன் பிள்ளைகளையும் தங்களையும் வழி நடத்துகின்ற ஒரு உபாதி இருக்குமானால் இந்த வேதத்தினுடைய சட்ட திட்டங்கள், இந்த வேதத்தினுடைய 10 கட்டளைகள் தான் நம்முடைய வாழ்க்கையின் சட்ட திட்டங்களாக இருந்தன. சரிங்களா? நம்முடைய வாழ்க்கையில இந்த 10 கற்பனைகள் நம்மை நடத்துகிற சட்ட திட்டங்களாக இருக்கின்றன. இதை எத்தனை பேர் உணர்றாங்க? அநேக இது போயிட்டு இத சிலுவையில் அடைஞ்சிட்டாரு, அது நமக்கெல்லாம் கிடையாது, இப்படியெல்லாம் பேசிட்டு இன்றைக்கு சத்திய ஒளியை இருளாக்கி கொண்டிருக்கின்ற தள்ளி போடுகின்ற கூட்டம் கிறிஸ்தவ மார்க்கம் என்ற ஒரு கூட்டமே இருக்கிறது என்று சொன்னால், பெயர் அளவில் அது இருக்கிறது என்று சொன்னால், அவங்க பின்னால நான் போறேன்னா அப்ப என்னை விட ஒரு அறிவில் யாராவது இருக்க முடியுமா? யாராவது இருக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையியர்கள் கொஞ்சம் மாற்றி யோசித்து அவங்களோட காம்ப்ரமைஸ் ஆகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனையே இல்லை. அங்கிருந்து என்ன செய்யறாங்க தெரியுமா? தங்களுக்கு கீழ்ப்படியாத இந்த வாழ்க்கையியர்களை சும்மா விடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் வீடுகள், அவருடைய நிலங்கள், அவருடைய பொருட்கள், அவருடைய எல்லா விதமான சொத்துக்களை எல்லாம் நாசமாக்கி அவர்கள் விரட்டப்பட்டார்கள். துன்பங்கள், கொள்ளைகள் எல்லாமே அவர்கள் அனுபவித்தார்கள். ஆல்ப்ஸ் மலை தொடரில் அங்கு போய் பள்ளத்தாக்கில் அவர்கள் குடியிருந்தார்கள். அங்கே அவர்களுக்கு நேர்ந்த கொடுமைகள் இல்லைங்களா? அவங்க எப்படியெல்லாம் இருந்தாங்க தெரியுங்களா? அவர்களை குறித்து அதை போன்றே ஆண்டவருக்காக துன்பப்பட்டவர்களை குறித்து பவுல் ஒரு அதிகாரத்தில் எழுதி வச்சிருக்காரு. அது என்னன்னாக்கா, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல வாசிங்க, 36 வாசிங்க. அங்க என்னென்ன துன்பப்பட்டார்கள் என்று பார்க்கலாமே. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 பாருங்களேன். நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லெறிந்தார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினால வெட்டப்பட்டு மரித்தார்கள். அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு ஆக்கிரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறந்து அலைந்தார்கள். பார்த்தீங்களா? தேவனுக்காக, இந்த சத்தியத்திற்காக ஆண்டவர் கருத்திலே தங்களை ஒப்பு கொடுத்த இந்த அருமையான வாழ்க்கையினுடைய வாழ்க்கை உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இல்லை. யாரும் உதவிக்கு வரவில்லை. செல்கிற இடமெல்லாம் துன்பம், செல்கிற இடங்களெல்லாம் அவர்களுக்கு வேதனை, சோதனை. தன் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பாங்க தெரியுங்களா? அவர்கள் அப்படி இருந்தாங்கன்னா அவர்களுக்கு பின் வருகிற சந்ததியான தன் பிள்ளைகளுக்கு இப்படிதாங்க ஊட்டி 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 வளர்த்தாங்க. யோசுவா புத்தகத்தில் பார்த்தீங்களா? ஒரு கல்லை நட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த நதியை, அந்த கடலை இதெல்லாம் கடந்து வரும்பொழுது, இந்த எகிப்திலிருந்து விடுதலை ஆகி வரும்பொழுது ஆண்டவர் எங்களுக்கு இதெல்லாம் செய்தார். அதுக்கு இதுதான் சாட்சி. அப்படி வச்சாங்க. பார்த்தீங்களா? அதுபோலதான்
தன் பிள்ளைகளுக்கு ஊட்டி ஊட்டி வளர்க்கிறார்கள். என் தகப்பன்மார்கள், என் பாட்டன்மார்கள், என் சந்ததி, என் முன்னோர்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று இன்றைக்கு இளம் தலைமுறையினரை நாம் இப்படி பார்க்கவே முடியல. எல்லாமே என்ன ஆகின்றனர், எல்லார் வீட்டிலும் தான் இப்படி எல்லா இடத்திலேயும் கீழ்ப்படியாத ஒரு சூழ்நிலை. சத்தியத்திற்கு இணக்கமான ஒரு கீழ்ப்படிதலை உடைய பிள்ளைகளை காண்பது மிகவும் மிகவும் அரிதாக இருக்கிற ஒரு காலகட்டத்திலே. ஆகவே பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம், இவைகளை எல்லாம் சொல்லி வளர்க்க வேண்டும், சத்தியங்களை சொல்லி வளர்க்க வேண்டும். நாம் எல்லாம் ஆண்டவருடைய கரத்தின் பிள்ளைகள் என்று சொல்லி வளர்க்க வேண்டும். நம்மோடு தான் ஆண்டவர் இருக்கிறார், நமக்காக தான் பாடுபட்டார், நமக்காக தான் அவர் வரப்போகிறார். இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னாக்கா அவர்களுக்கு சொல்லி வளர்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்னொரு காலம் ஒன்று இருக்கிறது. அது என்ன காலம் என்றால் தானியேல் 12ஆம் அதிகாரத்துல 1வது வசனம் சொல்லுகிறது. அது என்ன காலம், அதை படித்து விட்டு நம்ம முடித்து விடலாம். தானியேல் 12ஆம் அதிகாரம். ஜனத்தின் புத்திரருக்காக இருக்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் முதல் காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களை காணப்படுகிற ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார். அங்க ஒரு காலத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அது என்ன காலம்? இதுதான் கடைசி. கடைசியா என்ன காலம்னாக்கா, இப்ப நம்ம கடைசி காலம் பார்த்தோம், உபத்திரவம் பார்த்தோம். இப்ப என்றால் ஆபத்து காலம். 3வதாக இது ஆபத்து காலம். இது எப்ப நடைபெறும்? ஒரு 3 விதமான ஆபத்து காலங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. 3 விதமான காலங்கள் இல்லைங்களா? லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிள், கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள், ஜாக்கெட் ட்ரபிள் இல்லைங்களா? இந்த மாதிரி 3 வகையாக இது பிரிக்கப்பட்டு சத்தியத்திற்குள்ளாக இருக்கிற தேவ ஜனங்கள் என்ன செய்வாங்க? உபத்திரவப்படுவார்கள் என்று வேதாகமம் நமக்கு என்ன செய்கிறது என்றால் எடுத்து சொல்லுகிறது. அப்ப பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்துல, இந்த முடிவின் காலத்துல, இந்த முடிவின் விளிம்பிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று தீர்க்க தரிசன அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் தேவன் ஒருபோதும் ஒருவரையும் தன் பக்கத்தில் நிற்கிற யாவரையும் அவர் கைவிட்டதாக சரித்திரமே இல்லை. அவர்கள் துன்பப்பட்டார்கள், வாளால் அறுக்கப்பட்டார்கள், குடும்பமாக தள்ளப்பட்டார்கள், ஓடி ஓடி காடும் மலையும் எல்லா இடங்களிலும் பனியிலும் வெயிலிலும் இப்படி எல்லாம் வாழ்வாங்க வாழ்ந்த வாழ்க்கையர்கள் நமக்கு ஒரு முன்னோடிகள், நமக்கு ஒரு முன்னோடிகள். அவர்களுக்குரிய பாடம் நமக்கும் உரியது என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்து விடவே கூடாது. நீங்க பாருங்க, ஒரு வசனம் உங்களுக்கு 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12, 13 இந்த வசனத்தை வாசிங்களேன். லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிள். இப்ப நமக்கு லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிள். ஆமா, இது ஒரு கருத்து நமக்கு. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள தேவ பக்தியாய் நடக்க மனசா இருந்தாலே போதும். என்ன வரும்? ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, அதற்காக வருந்தக்கூடாது. நமக்கு பலன் தருகிறவர் யார்? தேவன். நம்மால் முடியாது, ஆனால் தேவன் பலன் தருவார். நம்மால் நிற்க முடியும், நம்மால் நிற்க முடியும். தேவ பலத்தான். மனுஷனால் கூடாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். 13வது வசனம் என்ன சொல்றது பாருங்க. பாருங்க, இப்ப இந்த காலத்துல நமக்கு உபத்திரம் வரும், எல்லாமே வருது அப்படின்னா 13வது வசனம் சொல்லுது, நம் மத்தியில யாரெல்லாம் இருப்பாங்களாம்? பொல்லாதவர்கள். யார் இந்த பொல்லாதவங்க? பொல்லாங்கனால் உண்டாக்கப்பட்டவர்கள், பொல்லாங்கனால் இயக்கப்படுகிறவர்கள் தான் பொல்லாதவர்கள். இல்லைங்களா? காயின் எப்படிப்பட்டவன்? பொல்லாங்கனால் இயக்கப்பட்டவன் தான் காயின். ஏன் கொலை செய்கிற வெறி வந்தது என்றால் அவனுக்குள் யார் இருந்தது? பொல்லாங்கன் கிரியை செய்தான். கொலை செய்கிறதற்கும் அவன் அஞ்சவே இல்லை. அப்படிப்பட்ட பொல்லாங்கு செய்கிறவர்கள். அடுத்தது இன்னொரு கேரக்டர் சொல்லுது.
எத்தர்கள், எத்தர்கள் என்று சொன்னால் ஏமாற்றுகிறவர்கள். எத்தர்கள் என்றால் ஏமாற்றுகிறவர்கள். நம்மை என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அப்படியே நண்பனாக போல, நண்பனை போல பாதித்து நம்மோட பழகி நம்மையே, நம் வாழ்க்கையே ஏமாற்றுவார். இது எத்தனை பேருக்கு தெரியும்? இங்க வாழ்க்கை நீர்களை எப்படி அவங்க கொலை செய்தாங்க தெரியுமா? எல்லாரும் ஓடினாங்க, அவ்வளவு சீக்கிரத்தில் அவங்கள பிடிக்க முடியாது. ஆனா ரோம ராஜ்யம் அந்த சின்ன ராஜா என்ன பண்ணாரு தெரியுமா? அவங்க ஆட்களை அனுப்பி அவங்களோட நட்பா பழகிற மாதிரி பழகி அவங்கள வஞ்சித்து அப்படியே கைது செய்து சிறையில் அடைத்து கொலையும் செய்து இப்படி அவர்களை அழிக்க முற்பட்டார். ஆண்டவர் காலம் காலமாக தம்முடைய சனத்தை, தம்முடைய சத்தியத்தை அங்கே பாதுகாக்க வருகின்ற பொழுது சாத்தான் என்ன செய்கிறான் என்று சொன்னால் இப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கிறான். முக்கியமானவர்களே, இந்த கடைசி காலத்தில் கூட நமக்கும் அந்த போராட்டம் உண்டு. ஏன் அது யாக்கோபின் இக்கட்டு காலம் என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அவருடைய உள்ளத்திலே எப்படிப்பட்ட வியாபாரம் இருந்ததோ அதே போல ஒரு வியாபாரம் இருக்கும். யாருக்கு இந்த வியாபாரம்? ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு போய் ஏன் இந்த வியாபாரம் வரும் என்ற ஒரு கேள்வி எனக்கு வந்தது. ஆனால் அந்த வியாபாரம் யாருக்கு வந்தது தெரியுமா? தன் பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்யாமல் அந்த ஆபத்து நெருங்கி வருகிறதை உணர்ந்த அவிசுவாசிகளுக்கு அப்படிப்பட்ட மனநிலை வந்துருமா? புரியுதுங்களா? நாமும் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மீட்பு அந்த ரட்சிப்பை அடையாமல் ஆண்டவருக்குள்ளாக நாம வழி நடத்தப்படாமல் நாம அப்படியே நடந்து போய்கிட்டு அப்படியே வாழ்க்கை வாழ்ந்துட்டு போனோம்னா உடனே சடிதியாய் இந்த இக்கட்டு வருகிற பொழுது நமக்கும் அப்படிப்பட்ட வியாபகம் வந்துடும். ஐயோ, நான் என்ன செய்வேன்? இப்பொழுது போய் ஆண்டவரிடத்தில் மன்னிட்டு எந்தவனை என்னை மன்னியும் என்று சொன்னால் அந்த மன்னிப்பு கிடைக்காது. அந்த ஒரு இக்கட்டு காலத்துல இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தும் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய சத்தியத்திற்காக, தேவனுக்காக நிற்கிற அத்தனை ஜனங்களும் அங்கே உபத்திரவ காலத்தில் இருக்கின்ற பொழுது தேவன் அவர்களை கைவிடாமல் அவர்கள் எல்லா நிலைகளிலும் பலப்படுத்தப்படவும் அவருடைய ஊழியத்தை முற்றிலுமாக அவர்கள் முடித்து வைக்கவும் தேவன் அவளோடு கூட இருப்பார். அதனால் தான் அந்த 3 தூது இன்றளவும் என்ன செய்கிறது என்று சொன்னால் கடந்து வந்து கொண்டிருக்கிறது, வல்லமையாய் சென்று கொண்டிருக்கிறது. இந்த இயக்கம் எந்த இயக்கம்? இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். யூதா 3ஆம் அதிகாரம் யூதா வெளிப்படுத்தலுக்கு முன்னால அங்க ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அவர் சொல்றாரு, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதணும் அப்படின்னு நான் மனசுல நினைச்சிருக்கும் போது சொல்றாரு, இதுதான் பரம முக்கியம். பரிசுத்தவான்களுக்கும் ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட அந்த விசுவாசம். எப்பங்க யார் அந்த பரிசுத்தவான்? எப்போ ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட அந்த விசுவாசம் எங்கிருந்து வருகிறது? ஆதியிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் பரிசுத்தவான்கள், அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம். அப்ப நீங்களும் நானும் யார்? நமக்காக ஒப்புவிக்கப்பட்டு இருக்கிறதா? வெளிப்படுத்தல் 14:12 என்ன சொன்னது? என்னுடைய கற்பனைகளையும் விசுவாசத்தையும் காத்துக் கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்கள். ஆமா, யார் இந்த சத்தியம் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது? இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு நாங்க இந்த சத்தியம் ஒப்புவிக்கப்பட்ட உலகத்தில் வேற யாருக்கும் இல்லைங்க. இந்த சத்தியத்தை சொன்னா அது ஏத்துக்கவே மாட்டாங்க. தேவனுடைய கற்பனைகள் இல்லவே இல்லை என்றார். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். உபத்திரவம் வரும், கடைசி இக்கட்டு காலம் வரும். எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்யணும்? அந்த வசனம் என்ன சொல்லுது? அப்படியே வாசி பாருங்க.
ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்க என்ன செய்யணுமா? தைரியமாய் போராட வேண்டும். இந்த சத்தியத்தின் நிமித்தம் போராட வேண்டும் என்று சொன்னால் சாத்தான் எய்கிற எல்லா அம்புகளையும் உடைத்து எரியும் வண்ணமாக இந்த சத்தியத்திற்கு விரோதமாக கொண்டு வரப்படுகிற அந்த மாய்மால சத்தியத்தை, பொய்யான சத்தியம் என்று பெயர் பெற்றிருக்கின்ற பொய்யான தர்க்கங்களை எல்லாவற்றையும் உடைத்தெறிய வேண்டும். அப்படிப்பட்ட தைரியம் உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று நான் என்ன செய்கிறேன்? எழுத அதை உங்கள் உள்ளத்தில் உணர்த்த விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா 4வது வசனம் சொல்லி பாருங்க. ஏனெனில் அந்த தேவனுடைய கிருபை காமகாலத்துக்கு ஏதுவானதை புரட்டி இன்னைக்கு உலகத்துல இருந்தாங்க நடக்குது. இன்னைக்கு எப்படி நடக்குதுன்னாக்கா ஒரு புண்ணியம் அது இதுன்னு சொல்லிட்டு இது நடக்குதுப்பா அப்படின்னு 4வது வசனத்தில் சொல்றாரு. ஏன் என்றால் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்கு உள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப தேவனுடைய கிருபை கிருபை சொல்லிட்டு அதை எதுக்கு விரோதமா செய்றாங்க? கற்பனை இல்லைன்னா நீ எதுதான் பண்ணாலும் செய்யலாம். இப்போ புரியுதுங்களா? கிருபை இருந்தா போதுங்க. பாட்டு பாடுறாங்க கிருபை கிருபை கிருபை, என்ன கிருபை அவனுக்கும் புரியல. அது பாட்டு மியூசிக் மட்டும்தான் அப்படியே என்ன செய்யுது அடிச்சுட்டு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த நிறைய எங்க பார்த்தாலும் என்னது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம், நல்லா குத்தாட்டம். நீங்க குத்து பாட்டு நீங்க சினிமாவில் பார்க்கறாங்க, இதுலயே பார்க்கலாம். குத்து 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 இந்த குத்தாட்டம் ஆண்டி கிடக்குறாங்க. என்னடான்னா கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன்? கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன் இல்லைங்களா? ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கிருபை என்று வைத்துக் கொண்டு சில காம விகாரத்திற்காக என்ன செய்யறாங்கன்னா அதை புரட்டி எல்லா பொல்லாப்பானதை செய்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல நீங்கள் ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட அந்த பரிசுத்த விசுவாசத்தை நாம் காத்துக்கொண்டு அதற்கு எதிராக வருகிற எல்லாவற்றுக்கும் நாம் போராடி ஜெயிப்போம் என்று சொன்னார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்ன கொடுப்பேன்? ஜீவ விருட்சத்தின் கனி. யாருக்கு போராட்டம் வருகிறது? இதில் ஜெயம் கொண்டால்தான் அந்த கனி, இதில் ஜெயம் கொண்டால்தான் அந்த கிரீடம், இதில் ஜெயம் கொண்டால்தான் அவரோட செல்ல முடியும். அந்த 1000 வருட அரசாட்சியில நாமும் பங்கு கொள்ள முடியும். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் நமக்கு காட்டுவதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் உண்டான காலம் இது. நமக்கு எதிர்காலம் ஒன்று இருக்கும் என்று சொன்னால் ஒரு சிறிய ஒரு உபத்திரவ காலம் நமக்கு கடன் கடத்த இருக்கிறது. அதற்கு மேலே கொஞ்சம் பெரிய ஒரு ஒரு உபத்திரவம். அது எப்படின்னா அந்த 7 வாதைகளுக்கு முன்னான காலத்தில், அதுக்கு சற்று முன்பாக தேவ ஜனம் அவங்க எப்படி இருக்கணும்னா இந்த இக்கட்டு காலத்தை கடந்து போகணும். அந்த நேரத்தில் பரிந்து பேசுகிறவர் இல்லாமலேயே பரிசுத்தத்தில் நிற்கிற ஒரு திராணி உள்ளவர்களாக இருக்கணும். அதன் பிறகு ஆண்டவர் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்து தன் ஜனமாக சேர்த்து அங்கே அக்கிரமக்காரர்களை தேவனுக்கு போதமாக இருந்தவர்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். அப்பொழுது நம்ம எல்லாரும் ஆண்டவர் கூட்டிக் கொண்டு போவார். இந்த சத்தியத்தை அறிந்த நீங்களும் நானும் இன்றைக்கு ஒப்புக் கொடுப்போம், ஆண்டுடைய வார்த்தைக்கு ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் உங்ககிட்ட தான் ஒப்புவித்திருக்கிறேன் அப்படிங்கிறார். பரிசுத்தவான்களுக்கு ஒரு திசை ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த விசுவாச இந்த செய்தி உங்களுக்கும் எனக்கும் தான். ஆண்டவர் நம்மை நடத்துவாராக, போராட்டத்தில் வெற்றி பெற செய்வாராக, விழுந்து விடாமல் நம்மை தாண்டி பிடிப்பாராக. அவருடைய மேலான பாக்கியத்தை, பிள்ளைகள் என்ற பாக்கியத்தை, நித்திய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிப்போமாக. உங்களை என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல ஒரு சத்தியத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த தெய்வீக ஆராதனையை முடிக்கும் வண்ணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று 2ஆம் பாகத்திலே 167வது பாடல் ஆரீர் அருணோதயம் போல நீச்சு வரும் இவர் யாரோ. 2ஆம் பாகம் 167.
எந்த வண்ணமாக கண்களை முடித்திருக்கிறார். எல்லாத்தையும் ஆண்டவர் நீண்ட நாட்களே இந்த நல்ல பொழுதுக்காக இந்த வருடத்தின் கடைசி மாதத்திலும் இன்றைய சன்னிதானத்தில் பிரவேசிக்கும் சமூகத்தை உணர்த்தவும் செய்த நம்மளுடைய கிருபையினால அம்மாவினால சத்தியத்தை ஆண்டவரை காலங்கள் சந்தித்திருக்கிறது. உபத்திரவ காலங்கள் நமக்கு எதிர்கொண்டிருக்கிறது. தேவனுடைய வருகை அதிசயமாக இருக்கிறது. ஆண்டவரே நிலத்தில் முற்றுகைக்கப்பட்ட இந்த விசுவாச சத்தியத்தை விட்டு நாம் காலம் ஆண்டவருடைய போராட்டத்தை வெற்றி கொண்ட பிள்ளைக்காக இந்த நாளிலே நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய வார்த்தைகளின் மூலமாக சத்தியத்தின் மூலமாக எங்களுக்கு அறிவுறுத்தி இந்த பிரார்த்தனை இதோ விலகின பாட்டமாக இருக்கிறேன் விளக்கப்படுத்தி தேவைகளை எடுத்து கொடுப்பார். அவர்கள் எல்லாவற்றையும் தங்கள் கொடுத்து பலப்படுத்தி போட்டிருந்தார்களே எங்கள் மத்தியில் தொடர்ந்து இருந்து கடைசி நாட்களுக்கான வார்த்தைகளின் ஆதை நாங்கள் கேட்கப்பட்டு இந்த வருகையில் ஆண்டவர்கள் எல்லாரும் மேலான பாக்கியத்தை சுதந்திரத்துக் கொள்ள உதவி செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அனுப்பிடுவோம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் பூரணமே தன் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலவற்றையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அன்னையும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களோடு இருப்பதாக. ஆமென்.